அனைவருக்கும் வணக்கம். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய வருமானம் வந்தால் கூட அதை சேமிக்க முடியாத ஒரு சூழ்நிலை வருங்க. ஏதாவது ஒரு செலவில், அதாவது கெட்ட செலவில் இழுத்துக்கொண்டே விடும். ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சேமித்து வச்சுருப்பாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு உடல்நல குறைவு ஏற்படும், இல்லை வீடு ஏதாவது ஒரு டேமேஜ் ஆகி ஏதாவது ஒரு செலவு வைக்கும், இல்லை வீட்டில் உள்ள பொருள்கள் வீணாக போய் ஏதாவது ஒரு செலவு வைக்கும், இல்லை பார்த்தீங்கன்னாக்கா குழந்தைகளுக்கு உடல்நலம் சரியாக இல்லாமல் போய் ஒரு செலவுகளில், அதாவது தேவையில்லாத செலவுகளில் இழுத்து கொண்டு போய் நம்மளை விடும். இது போல் இந்த செலவுகளை எல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கும் நம்ம நினைத்த காரியங்கள் நிறைவேறதுக்கும் மகாலட்சுமி தாயாரோட அம்சம் நமக்கு கிடைக்கிறதுக்கும் நம்ம செய்ய வேண்டிய எளிய தாந்திரிக பரிகாரத்தை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்கிறதுக்கு ஒவ்வொரு அமாவாசை முடிஞ்ச பிறகும் வருகிற, அதாவது வளர்பிறைய வருகிற வெள்ளிக்கிழமையில தான் இந்த தாந்திரிக பரிகாரத்தை நீங்கள் செய்யணும். அது ஒன்றும் இல்லைங்க, வீட்டில் உள்ள பொருள்களை வச்சு தான், செலவு இல்லாமல், ரொம்ப செலவே கிடையாது. இது நம்ம வீட்டில் எப்பொழுதும் இருக்கிற பொருள்களை வச்சு தான் இந்த தாந்திரிக பரிகாரத்தை சிம்பிளாக நம்ம செய்ய போகிறோம். ஆனால் இந்த பொருள்கள் ரொம்ப சிம்பிள் தாங்க, ஆனால் அதுக்கு உள்ள பலன் ரொம்ப ரொம்ப அதிகங்க. அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், ஒரு சின்ன அகல் விளக்கு, மண் அகல் இருந்துச்சுன்னா ரொம்ப விசேஷம். இல்லை நான் வெள்ளியில் ஒரு கிண்ணம் வச்சுருக்கேன் அப்படின்னா ஓகே, இல்லை பித்தளையில் ஒரு கிண்ணம் வச்சுருக்கேன் எடுத்துக்கலாமான்னா எடுத்துக்கலாங்க, இல்லை கண்ணாடி பவுல் மாதிரி நான் வச்சுருக்கேன், டம்ளர் வச்சுருக்கேன், அதை எடுத்துக்கலாமான்னா கண்டிப்பாக அது போலையும் எடுத்துக்கலாம். இது போல் எடுத்து நீங்கள் அதில் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்குங்க. இந்த சோம்புக்கு அவ்வளோ ஒரு நல்ல ஒரு பவர் இருக்குங்க. மகாலட்சுமி தாயாருக்கு மிக உகந்த ஒரு பொருள், பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய, நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மிக முக்கியமான பொருள்களில் இந்த சோம்பு ஒன்று. அதை வெள்ளிக்கிழமையில் நீங்கள் சுக்கிரஹோரையில் தான் இந்த தாந்திரிக வழிபாட்டை செய்யணும். சுக்கிரஹோரை எப்போ வரும் வெள்ளிக்கிழமையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா காலையில் 6 to 7 வரும், மதியம் பார்த்தீங்கன்னாக்கா 1 to 2, அதே போல் இரவு 8 to 9. இந்த 3 நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி இந்த தாந்திரிக பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய, விரைச்செலவுகள் ஆகாமல் நம்மளை காக்கக்கூடிய முக்கியமான தாந்திரிக வழிபாட்டை நீங்கள் செய்யுங்க. ஒரு மண் அகல் விளக்கில் கொஞ்சமாக சோம்பு எடுத்துக்கோங்க. அதுக்கு பிறகு அது மேலே கொஞ்சமாக பச்சை கற்பூரம், ஒரே ஒரு மிளகு, ஒரே ஒரு ஏலக்காய், ஒரே ஒரு கிராம்பு, அவ்வளோதாங்க நீங்கள் வைக்க வேண்டிய முக்கியமான பொருள்கள். இந்த கிராம்பு பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு எப்போவுமே தெரியும், பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய சக்தியையும், அதே போல் நமக்கு கண் திருஷ்டியை போக்கக்கூடியதும், தீய சக்தியை நமக்கு அண்டாமல் இருக்கிறதுக்கும் ஒரு முக்கியமான பொருள். அதே மாதிரி இந்த மிளகும் பார்த்திங்கன்னா முருக பகவானுக்கு மிக உகந்த ஒரு பொருள். இந்த பிரபஞ்சத்தை நமக்கு ஈர்த்து கொடுக்கக்கூடிய, வசியம் பண்ணக்கூடிய முக்கியமான பொருளில் இந்த கிராம்பு, இந்த மிளகு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு, பிரபஞ்சத்தை நமக்கு வசியம் பண்ணக்கூடிய, நம்மள்கிட்ட வசியமாகக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் தான் இந்த மிளகு. அதனால தான் இந்த மிளகை வைக்கிறோம். பச்சை கற்பூரம் நமக்கு நல்லாவே தெரியும், மகாவிஷ்ணுவுக்கு மிக பிடித்தமான ஒன்று. இதை நம்ம வைக்கிறதுனால மகாவிஷ்ணு நமக்கு நல்ல ஒரு அருளை தருவார், நம்மளை தேடி வருவார் அப்படின்னு. அதே போல் மகாவிஷ்ணு இருக்கிற இடத்துல அம்மா மகாலட்சுமி தாயாரும் அமர்வாங்க அப்படிங்கிறது நம்பிக்கை. ஏன்னா அவரோட மார்பில் தான் மகாலட்சுமி தாயார் இருக்காங்க. அதனால கண்டிப்பாக அவங்களும் நமக்கு அருள் புரிவாங்க, நல்ல ஒரு தன தானியத்தை கொடுப்பாங்க. இந்த சோம்பு பார்த்தீங்கன்னாக்கா தன ஆகர்ஷண பொருளை மிக முக்கியமான ஒரு பொருள். நமக்கு தன தானியத்தை அள்ளி வாரி வழங்கி தரக்கூடிய முக்கியமான ஒரு பொருள், தாந்திரிக பொருள் தான் இந்த சோம்பு. அதனால தாங்க இந்த வெள்ளிக்கிழமையில, அதுவும் இந்த அமாவாசை வளர்பிறை நாட்களில் வர வெள்ளிக்கிழமையில ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமையை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. வெள்ளிக்கிழமையில சுக்கிர ஹோரையில் இந்த தாந்திரிக வழிபாட்டை நீங்கள் செய்யுங்க. இது எல்லாத்தையும் வச்ச பிறகு அந்த மண் அகல் விளக்கில் சோம்பு, பச்சை கற்பூரம், ஏலக்காய், கிராம்பு, மிளகு, இது எல்லாத்தையும் ஒன்று வச்சா போதும். இது எல்லாத்தையும் வச்சுட்டு மகாலட்சுமி தாயார் பாதத்தில் வச்சுடுங்க. வச்சுட்டு இரவு முழுவதும் அப்படியே இருக்கட்டும், உங்களோட வேண்டுதல்களை வைங்க. இந்த நீங்கள் வச்சுருக்க இந்த தாந்திரிக பொருள்கள் எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு பணத்தை ஈர்த்து கொண்டு தான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொருட்கள் தான். உங்களுக்கு வீண் விரைய செலவுகள் ஏற்படாமல் உங்களை பத்திரமா பாதுகாக்கக்கூடிய ஒரு பொருள். இந்த பிரபஞ்சத்தோட அருளாலையும் கடவுளோட அருளாலையும் உங்களுக்கு நல்ல ஒரு தன தானியத்தை கொண்டு கொடுக்கக்கூடிய முக்கியமான ஒரு பொருள்னே சொல்லலாங்க. அதனால் இந்த வெள்ளிக்கிழமையில் இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யுங்க. அந்த மகாலட்சுமி தாயாரோட பாதத்தில்
பாத்திரத்தில் வச்சுருங்க. வச்சுட்டு உங்களோட வழிபாட்டு செய்யுங்க. அப்படியே அது இருக்கட்டும். அது ஒன்றும் வீணாக போகாதுங்க. இதை வந்து அடுத்த அமாவாசை கழித்து அப்படியே பூஜை அறையிலேயே ஒரு ஓரமாக வச்சுருங்க. வச்சுட்டு மகாலட்சுமி தாயார் பாதத்தில் வைக்கிறதுனாலும் வச்சிடலாம். இல்லை நீங்கள் பூஜை முடித்த பிறகு ஓரமாக காலையில் நவுத்தி வச்சிடலாம். இரவு முழுவதும் அப்படி வச்சுட்டு பூஜை அறையிலேயே வச்சுருங்க. இது வந்து எல்லோரும் பார்க்கலாமான்னா கண்டிப்பாக பார்க்கலாம். அதனால் தவறு எதுவும் கிடையாது. நமக்கு வந்து நஷ்டம்லாம் ஏற்படாது. அதனால் பூஜை அறையிலே நீங்கள் வச்சுடுங்க. இது நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம பார்க்கும் பொழுதும் இந்த வாசம், இந்த நறுமணம் வந்து மகாலட்சுமி தாயாருக்கும் சரி, விஷ்ணு பகவானுக்கும் ரொம்ப பிடித்தமான ஒரு நறுமணம். அதனால் வந்து நமக்கு பொன் பொருள் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். விரைய செலவுகள்லாம் ஏற்படாமல் இருக்கும். கண் திருஷ்டி இருக்காது. தீய சக்திகள் வராமல் தடுக்குங்க. அதனால் வந்து பூஜை அறையிலே இது இருக்கட்டும். இது வந்து அடுத்த அமாவாசை கழித்து வர்ற வளர்பிறை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இதை நீங்கள் கால்படாத இடத்துல தூக்கி போட்டு ஒரு முடிச்சா போட்டு இல்லை நீர்நிலைகளில் கூட கொண்டு விட்டுருங்க. நீர்நிலைகள்லாம் பக்கத்தில் இல்லைங்க, என்ன செய்யலாம்னா கால்படாத இடத்துல கொட்டிடுங்க. கொட்டிட்டு புதுசாக அதே மாதிரி சோம்பு, பச்சை கற்பூரம், ஏலக்காய், கிராம்பு எல்லாம், மிளகு எல்லாம் வச்சு நீங்கள் திருப்பி இந்த உங்களோட பூஜையை தாந்திரிக வழிபாடை நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. எனக்கு வீண் விரயங்கள் ஏற்படக்கூடாது, கடன்கள் குறைந்து நல்ல ஒரு செழிப்பான வளமான வாழ்க்கை கிடைக்க வேண்டும் அப்படிங்கிற வேண்டுதல்களை இந்த சுக்கிர ஹோரையில் நீங்கள் வைங்க. கண்டிப்பாக இந்த கடவுளோட அருளாலையும் இந்த பிரபஞ்சத்தோட அருளாலையும் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வளமான வாழ்க்கை கிடைக்கும். நன்றி.